மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்பதான் நியூஸ்லயே போட்டிருக்காங்க 12th கொஸ்டின்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ் ஆமாமா. நான் எக்ஸாம்ல எழுதும் போதே நினைச்சேன் என்னடா நான் படிக்காத கொஸ்டின்லாம் வந்திருக்குன்னு. மொத்தம் எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ் ஆமா. எங்க கிளாஸ் மிஸ் அதை பார்த்து இது என்ன கொஸ்டின் இவ்வளோ டஃபா வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்கம்மா. ஐயோ, எந்த நியூஸ்ல போட்டிருக்காங்கம்மா? அது எல்லா நியூஸ்லயும் போட்டிருக்காங்கம்மா. எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸா இருக்கு. என் கூட படிச்ச எல்லா பொண்ணுங்களும் ஒழுங்காவே எழுதல. இப்ப என்ன சொல்றது, நான் எழுதி இருக்கேம்மா ஒரு அளவு. ஆமா, நீ எக்ஸாம் முன்னத்த படிக்கவே இல்லையே, போனை தானே பார்த்துட்டே இருந்தேன். ஆஹா சிலபஸே போன்ல தானமா இருக்கு, அதனால போன் பார்த்து ஃபுல்லா படிச்சுட்டேமா. நான் கொஸ்டினுக்குலாம் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் பிரின்சிபலே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே டஃபா வந்திருக்கு, அதனால ஜஸ்ட் நீங்க அட்டென்ட் பண்ணா போதும், பேப்பர் மட்டும் ஃபில் பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. ஆனா இப்ப என்னன்னா போன டைம் எல்லாரையும் ஆல் பாஸ் பண்ணாலும் இந்த டைம் ஆல் பாஸ் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்கம்மா. ஐயோ, என் கிளாஸ் லீடர் இருக்கால, அவதான் இருக்கலே நல்லா படிப்பா, அவளே எக்ஸாம் நல்லா எழுதுலன்னு அழுகுறாமா. அப்படி இருக்கும்போது அப்போ என்ன சொல்றது, அது அவளுக்கு ரொம்ப என்ன இல்லம்மா, அவளுக்கே அப்படி இருக்கும்போது அவளுக்கெல்லாம் தெரியாது. நீ போனே பார்த்துட்டு இந்த ரீல்ஸா உட்காந்து பார்த்துட்டு இருந்த. ரிசல்ட் வரட்டும் இருக்கு உனக்கு, வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் அப்ப தெரியும் உனக்கு. டாப்பருக்கே அந்த நிலைமை. டாப்பர் கூப்பர்லாம் கிடையாது, அதெல்லாம் அப்புறம் சும்மா படிக்க வைக்கிறாங்க. நீ ரிசல்ட் வரட்டும், நீ போன போய் உடைக்கிறேன் நான் உன் போன வாங்கி. ஆவரேஜ் ஸ்டூடண்ட், நீ என்ன ஆவரேஜ் ஸ்டூடண்ட்? நீ ஆவரேஜ் ஸ்டூடண்டா இருக்கா உன்னை கஷ்டப்பட்டு காசு கட்டி படிக்க வச்சனா? இல்லங்க, நான் வேணா பேசாம மாடு மேய்க்க போட்டா. அத நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா? இல்லம்மா, எனக்கு ரிசல்ட் எனக்கு நான் எருமை மாடு வாங்கி தெரியா? அப்ப நீ ஃபெயில் ஆயிருவியா? ஃபெயில் ஆயிருவியா நீ?